என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். குழந்தை இல்லாத ஒரு அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன கோபி? கோபி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி. அங்க ஊர்ல எப்படி இருக்காங்க? மாமா நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சென்னைக்கு போயிட்டு அத்தையெல்லாம் மறந்துட்ட? இல்ல அப்படிலாம் இல்ல. ராத்திரி வர காலையில போயிடுறாங்கறாங்க. ஆமா தா. இப்போ உங்க ஏரியா வரைக்கும் வரணும்ல, செந்தமிழ் நகர் வரைக்கும் வர முடியாது. சரி பரவாயில்லை. அதனால தா. சரி தா. அப்புறம் என்ன விசேஷம்? விசேஷம் இந்த அப்பதான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சுல. அது இல்ல. கிருஷ்ண ஜெயந்தியா? ஐயோ கிருஷ்ண ஜெயந்தி. தீபாவளி அடுத்த மாசம் வருது. விசேஷம்? ஓ வீட்ல விசேஷமான கார்த்திகையை கேக்குறீங்களா? கார்த்திகைக்கு இப்ப எதுக்கு விளக்கு வாங்கணும்? சபா. பிரியாஜியா? இல்லம்மா. வீட்ல விசேஷம். அதான் எங்க வீட்ல தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு சொல்றேனே. அப்புறம் எங்க வீட்ல மட்டும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் அன்னைக்கு. பொண்டாட்டி விசேஷமான்னு கேக்குறான். ஏன் பொண்டாட்டி தான் சேர்ந்து கொண்டாடுனேன். பொண்டாட்டி எப்படி விசேஷமா ஆக முடியும்? வாந்தி எடுத்தால அதுவும் இல்லையே. ஆமா வாந்தி எடுத்தாங்க. எடுத்தாளா? தெரியும் நமக்கு. தெரியும் நீ கெட்டிக்காரன். கார்ல போனா இவன் கெட்டிக்காரன். வந்திருந்தா மோஷன் சிக்னஸ் ஆகி வாந்தி எடுத்தாங்க. அதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. மோஷன் சிக்னஸ் ஆகக்கூடாதுன்னா ரோட்டை பார்த்துட்டே உட்காருங்க, அப்ப வாந்தி வராதுங்க. இவ கேட்கணும்ல. அந்த வாந்தியே கேட்கலடா. அப்புறம் வாந்தி வந்து வேற மேட்டர் ஏதாவது தள்ளி போயிருக்கா? அந்த மாதிரி தான் தள்ளி போயிருக்காவா? தெரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிறான். என்ன இலவுன்னு தெரியல. முன்னாடி மாசமா கடா இல்ல இல்லையா? சொல்லிட்டு போடா. அப்படியே டைரக்டா கேட்க வேண்டியது. விசேஷமா சும்மா இருக்கா அப்படின்னு கேட்போம். அது நீங்களே இது பண்ணிக்கணும். உலகம் ஃபுல்லா கல்யாணம் ஆதாங்கிட்ட விசேஷமானு கேட்டா ஊர் விசேஷம் சொல்லலாம். கல்யாணம் விசேஷமானு கேட்டோம்னா நீ உன்னோட விசேஷமே. சீக்கிரம் ரெடி பண்ணு. கல்யாணம் ஒரு வருஷம் ஆக போது. இன்னும் மாசம் பார்க்க வச்சிருக்கேன். அடுத்த மாசம் திருப்பி வருவேன். அடுத்த மாசமா? என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவே தெரியாது. பிரெக்னன்ட் ஆக்கணுமா? என்ன பைத்தியமா பேசிக்கிறீங்க அந்த பொம்பளை? இவளெல்லாம் வீட்ல விடாதீங்கயா. அடப்பா. அடக்கம் நடக்கும். இப்படிதான் குழப்பி ஒண்ணும் போல. வளகாப்பு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க பக்கத்து வீட்ல. வா போயிட்டு வந்துருவோம். ஆமா, ஃபங்க்ஷன்ல சும்மா சொன்னா கேட்டுக்கிறேன். இந்த திவாகர் பசங்களுக்கு காது ஊத்து கூப்பிட்டுருக்காங்கடா. வாடா போயிட்டு வருவோம். காது ஊத்து? ஆமா வந்து மதிய சாப்பாட்டுக்கு டைட்ல இருக்கு. நானு நீ போயிட்டு வாங்க. போயிட்டு வா. நீ அப்பா போயிட்டு வா. எதுக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஒய்ய வைச்சிட்டு வாங்க. நீ பேசாம வந்தனா. ஏமா பூ புனித நீராட்டி விழா கூப்பிட்டுருக்காங்க. வா போயிட்டு வந்துருவோம். எனக்கு நிறைய வேலை கிடக்கே. பாத்திரம் என்னம்மா நீ வர மாட்டேங்கிற? அவனை எது கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறேன். வேலை கிடக்குது. என்னடா நினைச்சுக்கிறீங்க? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எல்லாரும் வரும், நீங்க யார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்களா? மரியாதை தெரியாதா? ஃபங்க்ஷன் போனது பிரச்சனையே இல்ல. ஃபங்க்ஷனுக்கு வரணும்டா. ஃபங்க்ஷனுக்கு வரவினாதான் பிரச்சனையே. என்ன சொல்ற? அங்க பாரு. தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கடா. நல்லா தீர்க்க ஆயுசா இருங்க. இந்த வருஷம் 2 பேரா வந்து இருக்கீங்க. அடுத்த வருஷம் 3 பேரா வந்து விழுகணும். 5 பேரா வராங்க. 3 பேரா செல்வா நில்லு முதல்ல. 2 கூட்டிட்டு போங்க ஒரு யாராவது. 3 பேரா விழணும். 3 பேரா என்கிட்ட வந்து விழுகணும். இவர் அடுத்த வருஷம் வரைக்கும் இருப்பாரா? தெரியல. இவர் என்ன நடக்கும்னு தெரியாம நம்ம ஒரு பிளான் பண்ணி இவ்வளவு இருந்த அப்புறம் அடுத்த வருஷம் குழந்தை நம்ம தள்ளி போட்டா இவரு என்னமோ குழந்தை பிடிச்சுக்கோங்க. இவரு வளர்க்குற மாதிரி குழந்தைய எல்லாம் பிளான் பண்ணியாங்க பண்ணணும். இன்னைக்கு காலத்துலாம் பாப்பல போவோம். ஐயோ எங்க குடும்பத்துல எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. என்ன மாப்பிள்ளை, எப்ப கட்டி சோறு போட போறீங்க? கட்டிசோறு போட்டு நீங்க கட்டி சோறு எப்ப போட போறீங்க? கட்டிசோறு தான். என்ன கட்டிசோறு வீட்டுல வச்சு கட்டி சோறு போட்டு இந்த சைடு போடுவாங்களோ? வளையல் போடுவாங்களே. பண்ணிடுவேன். என்ன வளையல் காப்பு அப்புறம் கட்டு சோறுன்னு அர்த்தமா? கேள்விப்பட்டது இல்ல. இவனே சொல்லிட்டு இவனே சிரிச்சுட்டு போறான். இவெல்லாம் வேற எங்கேயாவது காமெடி சேனல் போயிருக்கலாம். இங்க ஏன் சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. என்னங்க மாப்பிள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியம். கட்டி சோறு எப்ப போடுவீங்க? கட்டி சோறு போடுங்க மாப்பிள்ள. போடுறேன் நான். வாங்கி வேணாலும் போடுறேன். உங்களுக்கு அடுத்து 1 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி நானே போட்டேன். நீங்க எப்ப போட போறீங்க மாப்பிள்ள? கட்டி சோறு போடுங்க மாப்பிள்ள. போடா நமக்கு சும்மா வெறுப்பாத்தி இருக்கானுமா. கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பார்த்தோடனே நீங்க ரூல் புக் வச்சிருக்கு. டாக்டர் போட்டுட்டு டைம் கொடுங்கடா. நாங்க பண்ணுவோம்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்படி லெஃப்ட் ஹேண்ட் இல்லங்க. வாங்க அப்படியே ரைட் கூச்சப்படாதீங்க. கைய போடுங்க. சரி சிரிச்சா தான் பண்ண முடியும். சார் ஞாபகம் இருக்கானியா? கல்யாணத்துக்கு எடுத்தனே சார். பேபி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடணும். மெட்டர்னிட்டி போட்டோ நல்லா பண்ணுவேன். குழந்தை பிறந்த உடனே குழந்தை பத்தி பார்த்தா ஒதுங்கி வந்து ஓரம் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைய பத்தி என்னன்னு கேட்கறது ஒண்ணுதான். பெட்ரூம் எட்டி பாக்குறது ஒண்ணுதான்.
என்ன ஆச்சு இவங்களுக்குலாம்? ஏன் இப்படி இருக்காங்க? இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க, அவங்க பிளான் பண்ணது நடக்கலன்னு எவ்வளவு எரிச்சலா வராங்க. கோவப்படுறவங்க திட்டுறாங்க போட்டுக்கிட்டு. ரொம்ப கடுப்பேத்துறாங்களே. என்னன்னு எனக்கு புரியலையே அந்த காரணம். அவன் என்ன கேட்டான்? அவன் லூசு காக்குறாப்பா. மெண்டல் பை மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வந்து. விடுங்க. பாபு சோறு எப்படி போட போறீங்க? பலகார சோறா? அங்க போறாங்க. அங்கயா? பாத்தியா? டார்ச்சர் பண்றாங்க. பொண்ணுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பிளானே பண்ணலடாங்கறேன். அப்படியே சொல்லு அப்படினு போறாங்க. எனக்கு மன உளைச்சலா இருக்கு. எனக்கு வந்தாலே மன உளைச்சலா இருக்கு. சரி வா, இந்த பக்கத்து வீட்ல சாப்பாடு போட்டுருக்காங்க மதியம், அங்க போய் சாப்பிட்டாச்சுருவோம். எதுக்கு? ஃபங்க்ஷன்றாங்க. வந்தவன டக்குன்னு என்ன அப்பலாம் எப்ப ஸ்வீட் வைக்க போறேன்னு கேட்பாங்க. மாமா நீங்க நீ உள்ள போ. ஊர காலி பண்ணிட்டு நான் பக்கத்து ஊர்ல போய் குடிக்க போறேன். அட இருடா. போலாமா? இதுக்கு தான் பாதி பேர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க. உள்ளூர்ல இருக்க முடியாம டார்ச்சர் பண்றாங்களே. என்ன உனக்கு இது முந்திரி பருப்பு மட்டும் போதுமா? கிஸ்மிஸ் பழம் வேணுமா? சரி அது மட்டும் போதும்ல. அப்புறம் நான் மளிகை கடைக்கு போனவனே இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடாது. இருக்குது 3 தான், அதையும் வாங்கிட்டு வர சொல்றா பாருங்க. அத்தை போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க அத்தை. நீங்க போந்தீங்க. என்னம்மா ஒரே ஸ்வீட்டா இருக்கு? என்ன விசேஷமா? ஆமா. எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்டா வந்தா நீ விசேஷமா இருக்குது. அப்படியே அத்தை. தெரியும் லைட்டா வயிறு இப்பவே தெரியுது லைட்டா. தொப்பை போட்டுருச்சு தெரியுதா? அத்தை இது எங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. தள்ளி வச்சிருக்கல அத்தை. அப்படியே போறோம். கரெக்ட் தான். இப்போ வந்து எல்லாம் கல்யாணம் குழந்தை பத்தி என்ன செய்ய முடியும்? அது போக எங்க குடும்பத்துல யாருக்குமே எப்படி நடந்தது இல்ல. நல்லப்பா என்ன நடந்துச்சு தெரியல. என்னத்த ஏத்த அழுகுறீங்க நீங்க? கஷ்டமா இருக்கு. அவருக்கு ஒண்ணும் இல்லத்த. நல்லா இருந்தா கூட நோயாளி எனக்கு தான் பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்கா, பிரச்சனை எல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்க எவ்வளவு எல்லாத்தையும் அழுகுறாங்க. கிளவி செத்து போச்சா? அங்க பொம்பளைங்க 1000 பேசுவோம். நீ போடா அங்கிட்டு. அவனா அப்படி ஒரு டயலாக் சொல்லுவான். டாக்டர் போய் யாரு கதிரவன் டாக்டர் கேட்க போற? ஆமத்த விட்டுதான் டாக்டர் போவாதமா. அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போ. யார் இவங்க? அமுதா விட்டியா? சொல்றேன் நாள் பெஸ்ட். சரி வரமா. பங்காளி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ஆளே பார்க்க முடியல. கம்பெனில ஊர்லயே அங்கிட்டு செட்டில் ஆயிட்டான். அப்பப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா தானே உண்டு. பையன் ரமேஷ். ஆமா ரமேஷ் பையன் வந்து என்னமா இது பண்றான், நடக்கிறான் வந்து குடு குடுன்னு ஓடிட்டு இருக்கான். சரி நல்லா ஆக்டிவா இருக்கு. நல்லா ஆக்டிவான பையன். ரொம்ப அவன் உனக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணாவன்? இல்ல எனக்கு அடுத்து 1 மாசத்துல அவனுக்கு கல்யாணம். 2 மாசம். உனக்கு அடுத்து 2 மாசம் கரெக்டா. மார்ச் அவன் ஜூலை. இப்போ ஒரு பையன் வந்து ஓடி விளையாடிட்டு இருக்கான். ஆமா அவன் பையன் விளையாடுறான். என்ன பண்றது? என்ன சொல்ல வரீங்க? இல்ல ஒண்ணு சொல்ல வரல. அந்த வேற எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு நினைக்கலப்பா. என்ன சகல நீங்க அப்படி பாக்குற ஆளா நீங்க? அதானே நீங்க அப்படி பார்க்கலாமா? பங்காளி இப்ப நீங்க கூட தான் இருக்கீங்க. உங்களோட 4 வயசு சின்ன பையன் தான் உங்க தம்பி. அவன் போய் ஃபாரின்ல சம்பாரிச்சு வீடு கட்டினான். ஆனா நீங்க அவன் வீட்டையே வாய் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலையா? என்னடா வேற மாதிரி பேசிட்டு நினைக்கல இல்ல? நானும் நினைக்கலன்னு சொல்லுவாங்க. நினைக்கல. நினைச்சா எவ்வளவு நினைக்கணும்? உங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தா LIC ஏஜென்ட் இருந்தாப்ல. இன்னைக்கு 2 கார் வச்சிருக்காரு. நீங்க சிங்கிள் டீக்கு வெஹிக்கிள் இல்லாம சைக்கிள் வச்சிருக்கீங்க. யாரு இது? சிரிப்பே கிடையாது. போதும் அத சிரிப்பு மாதிரி வெளிப்படுத்த. இப்படி எல்லாத்தையும் வம்பிழுத்து வச்சிருக்கீங்க. சத்தியமா நான் அப்படி நினைக்கல. பங்காளி நான் கம்பேர் பண்ணல. நான் கம்பேர் பண்ணல. இவ்வளவு உங்க மாமனார் நம்ம புண்படுத்தல நடத்தி நம்மள புண். ஆமா தேவதான். உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேட்டர் எதுவும் இருக்கு? வெல்கம் டு தெருமுக்கு பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்டுக்கு இன்னைக்கு நமக்கு வருகை அல்ரா ஜோதி பிராட்காஸ்ட் பண்றாங்கப்பா. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு தான் அந்த அக்கா. நம்ம கலா அக்கா வந்திருக்காங்க. ஏரியா ஸ்பீக்கர். கரிச்சு கொட்டும் போல. அவனுக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் 1 வருஷமா குழந்தை இல்ல. அது ஏன் இல்லன்றது கேட்டு வந்துட்டாங்களே. கேட்க போறோம். சொல்லுங்க அக்கா, என்ன வந்து வீட்டுக்கு நான் போனேன்னா அவகிட்ட பேச்சு போட்டு என்னடான்னு கேட்டா அப்படியே மாட்டிட்டு போயிட்டான். இவகிட்ட வந்து ஒரு லைட்டா ஒரு அழுகையை போட்டேன்.
போட்டோல டப்புன்னு என் மேலதான் தப்பு. என்ன பண்றது? ஒத்துக்கிட்டாங்க. நம்ம முகரைய பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. முகரைய பார்த்தா பேசி ஓடி பிசி கூட ஓடி போயிட்டாளா? பேசி ஓடி ஏதோ பிரச்சனை. பொண்ணு இந்த பொம்பளைங்கெல்லாம் பேசுறாங்க. காரும் நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்புட்டு நல்ல மனுஷன் அந்த ஓபி பை அப்பாலாம். லவ் மேரேஜ் மசர புடுங்குறேன்னு எதுக்கு இவங்க எப்படி ஏத்துறீங்க? ஏனே தெரியல. இதுக்கு தான் தெரியல. அதுக்கு என்ன சம்பந்தம்? குழந்தை இல்லாம இருப்பாங்க. பேசுவாங்க அப்படியா? பக்கத்து வீட்டுல இருக்கோம். நம்ம அந்த ஊர் பிரச்சனை எல்லாம் பேசுறோம். நமக்கு தெரியல. எங்க இவ அனிதா? அனிதா அந்த அங்கதான் தண்ணி புடிச்சுட்டு இருக்கா. அவ வர மாட்டேடி. வா நம்மளே போய் நம்மளே போமா. அனிதா அவன் பொண்டாட்டிக்கா ஸ்வீட் எடுத்துக்க. வாங்கக்கா. என்ன விசேஷமா? ஆமாக்கா, நீ கேட்டுட்டே இருந்தீங்கல்ல. விசேஷமா? வீட்டுல விசேஷம்க்கா. என்ன பேச போறாங்களோ? போய் வா அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அக்கா உன்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அக்கா சொல்லிதாக்கா போய் பார்த்து அந்த டாக்டர் போமா. சரிக்கா. அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க உனக்கா. சாமிதான் வேடிச்சு. அக்காவே தேங்க்ஸ்க்கா. இன்னும் 2 ஸ்வீட் எடுத்துக்க. நீ எடுத்துக்க. பாக்ஸ் கொடுத்துரு. போயிட்டு வாமா சந்தியா. டெஸ்ட் பேபிடி. டெஸ்ட் டியூப் பேபியா? பாட்காஸ்ட் உனக்கு அறிவியலும் கிடையாது, அறிவும் கிடையாது. இத பத்திலாம் எதுக்கு பேசுற? ஊர்ல 4 பேர் இப்படி உட்கார்ந்துகிட்டு இதே வேலையா திரியிறாளு. போங்கடி. ஐயோ பாடி போயிடுவாங்க. கோயிலுக்கு போக சொன்னேன், போயிட்டீங்களா? எந்த கோயில்? கும்பகோணம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, போயிட்டு வாங்க. கும்பகோணம் பூராமே கோயில் கோயிலா தானே இருக்கு. அங்க ஒரு கோயிலுக்கு போனா குழந்தை சீக்கிரமா வராது. இங்க பாருங்க, போங்க குழந்தை குழந்தை போய் பாருங்க. குழந்தை ரொம்ப முக்கியம்ல. போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். சரி, இந்த கோயிலுக்கு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோயிலுக்கு போங்க. இல்ல போமா, கூட்டிட்டு போமா. இந்த நீங்க கோயிலுக்கு என்ன ஒரு பேசவே விட மாட்டேன். நீங்க அப்படி போயும் குழந்தைய பிறக்கல ஒருத்தர். என்ன சொல்றீங்க? ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகும். காமெடிக்கு ஒண்ணும் குறைச்ச கிடையாது. காமெடி பண்றாங்க, என்ன பண்றாங்க? அட இங்க வாங்கடா, இங்க வாங்க. என்ன செய்ய? வாங்க வந்து இந்த மருந்து கொடுங்க. வாய தர ஊத்து. மருந்தா? தேவலாம் அந்த பிள்ளை குடிக்க வச்சு அந்த பிள்ளை வாந்தி எடுக்குது பாருங்க. டாக்டர் மருந்தும் சாப்பிடுங்க, இந்த மருந்தும் சாப்பிடு. எது மிக்ஸ் ஆகி எதுவும் ஆயிராதா? இன்னும் எடுத்து வர எடுத்துட்டு வர போறாங்க. சொல்லுதுன்னு ஏதா குடிக்காத நீ போ. இந்தா இது உனக்கு. அந்த புள்ளைய கொஞ்சம் வாங்கு. யார் குழந்தை? பக்கத்துல உட்கார்ந்து திருப்பி யாரா ஓ கொடுத்து பண்ணுவாங்க அப்படி. நானே பார்த்திருக்கேன். வயித்துல புள்ள வந்துரும் பாரு. திருப்பி குடிச்சிட்டனே. ஐயோ, பொம்பளை அடிச்சு விடுது. ஆரம்பிச்சு. என்னது? இந்த விளக்கு போட்டுட்டா. இப்ப குழந்தை பிறந்துருமா? காமெடி தான், காமெடியா. குத்து விளக்க போடுவோம். காமெடியா போகுதா? கம்முன்னு இருங்க, நான் வேற ஐடியாவோட வரேன். குத்து விளக்கு தூக்கி இறக்கி போட்டுறேன். நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் ஸ்டப்பா. என்னடா இது விசேஷமா? இல்ல ஸ்டப்பா. இது இல்லையா? இப்ப பிளான் பண்ணல. நாங்க ஒரு 2 வருஷம் பிளான் தள்ளி போட்டுருக்கோம். அதனால இப்ப எதுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. சரி, குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதையே பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா அதனால வேணாம். ஆமா குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதை பார்க்கணும், அப்புறம் அதை பார்க்கணும். துணி துவைச்சு போட்டு நம்ம செத்து போயிடுவாங்க. தெரியுதா? ரொம்ப இதுதான், கரெக்ட் தான். யாருக்கிட்டாலும் இப்பயே சொல்லு. யார் கேட்டாலும் இதே சொல்லு. அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. பிரச்சனை இருக்கு, அதனால இப்படி சொல்றாங்க. நாங்க தள்ளி போட்டிருக்கோம் ஸ்டப்பா. புரியுதா? நம்பவே மாட்டாங்க. வெளியே சொல்லுடா. ஏன்டா கத்துற? கத்துற தெரிஞ்சிருவாங்கடா. ஊர்ல பதற போட்டு பேசுவாங்கடா நாக்கு போல. ஸ்டப்பா அழுது. அழுதுக்கு இருக்கு நீங்க. அழுவலாம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, டாக்டரை போய் பாருங்க. ஏதாவது முடிவு வரும், ஏதாவது நடக்கும். நான் தள்ளி போட்டிருக்கேன். 2 வருஷத்துக்கு வேணாம் முடிவு பண்ணிருக்கான். அப்படியே சொல்லு. இதுதான் கரெக்ட். கேட்ட இன்னும் 2 உண்மையா சொல்லு. நடக்கும். நாங்க ஃபினான்ஷியலா கொஞ்சம் இதா இருக்கு, அதையும் சொல்லு. ஃபினான்ஷியலா முடியல. உண்மையிலே அதான். இப்போ குழந்தை வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு காசும் பத்தல. அதான் இது சொல்லு. ஒண்ணா சொல்லாத, 2 காரணமும் சொல்லு. அப்பதான் நம்புவாங்க. நம்ப மாட்டாங்க. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கணிச்சிருப்பாங்க. தெரியும். கல்யாணத்துக்கு வந்ததே தப்பு. போய சித்தப்பன கோபப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். அத்தை அம்மா எடுத்துமா வெளிய போட்டு என்ன நின்னுட்டே இருக்க? நீ தானே மூத்த மருமகள். தலையை மட்டும் வச்சிருக்கேன். இரு போடட்டுங்க. நம்ம இருமா இருமா ஜாலியா அவங்க வச்சுட்டோம். யாரு? அவங்க பெரியவங்க, அவங்க எல்லாம் வச்சு பெரியவங்க வைக்கிறதுன்னு இல்ல, அதெல்லாம் அவதான் வைக்க. மூத்த மருமகள் தான். மூத்த மருமகளா இல்ல. இருமா வைமா இருமா வளையல இந்த அவங்க போடட்டும். இப்ப கேட்டுட்டு போடாம பண்ணுவாங்க. என்ன பாட்டி கிட்ட கேட்க சொல்றீங்க? அத்தை நீங்களே வச்சுக்கங்க அத்தை.
நான் வைக்கவே இல்ல. என்னங்க என்னப்பா ஏங்க உங்க பாவம் உங்க அத்தை வந்து நான் புள்ளைய தூக்கிட்டேன்னா நான் ஏண்டி நீ ஏண்டி புள்ளைய தூக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ கண்ணு வச்சிருக்கேன்னு புள்ளைய புடிங்கிட்டு போயிட்டாங்க. யார் அதுவா? அது ஒரு மெண்டலு. கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்கார 10,000 அதிகமா சம்பளம் வாங்குறான்னு செய்வன வச்சு தெரிஞ்சு தெரியுமா? அதுல செய்வன வச்சாங்களா? செய்வன பொம்மையோட தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. மெண்டல்மா அது. அதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற? ஃப்ரீயா விடு. என்ன இப்ப நம்ம கடைசி வரைக்கும் புள்ளைய பிறக்கலாம். 1000 வழி இருக்கு. இருக்கணும் ஒரு வழி இல்லாத 1000 வழி இருக்கு. ஆடா பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம். மனசுதான். வா பாத்துக்கலாம் விடு. இது கணக்கு நாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இது நடக்குது. கண்டிப்பா கல்யாணம் ஆனவங்க வந்து அவங்கவுங்க பிளான் வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ பெற்றுக்கலாம், மெதுவா பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அது அவங்களோட லைஃப், அவங்க தான் வாழ போறாங்க, அதுக்கு செலவு பண்ண போறாங்க, அதுக்குன்னு அந்த ஃபினான்ஷியலா அவங்களுக்கு அந்த காசுலாம் தேவைப்படும். அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. உடனே பெற்று ஒன்றும் இது பண்ண போறது இல்லை. அந்த குழந்தைக்கும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு செட்டில் ஆயிட்டு தான் இது பண்ணணும். இவங்க உடனே பெற்றுக்கோன்னு அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க யாரும் பார்க்க போறது இல்லை, நம்ம தான் பார்த்து கஷ்டப்பட போறோம். அதெல்லாம் பண்ணிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இது உண்மையாவே இதெல்லாம் எல்லாமே நடக்கிறது தான். இந்த வீடியோ பார்த்தாவது திருந்துவாங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கேட்கறவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி அந்த புக்கு கேட்டுட்டு போயிட்டு நலம் விசாரிச்சு மத்தவங்கள்ட்ட சொல்லி அதை இது பண்றதெல்லாம் நடக்கிறது தான் இல்ல. பாவமா இல்ல. அது மாதிரி அந்த வளைகாப்பு இதுல வந்து அவங்களை செய்யலாம் இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு தெரியல. இப்ப இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சில பேர் அதான் சொல்றல, ரொம்ப அந்த ஓல்ட் ஜெனரேஷன்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வில்லேஜ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வரையும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே குழந்தை கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நானே நிறைய ஃபங்க்ஷனுக்கு போய் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா, எங்களுக்கும் நடந்திருக்காது. ஆனா அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட வாயே திறக்க மாட்டாங்க, ஆளே வராது கிடையாது. சும்மா அப்போ மட்டும் அப்படியே பறந்து வருவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஆமா, நம்ம தான் எல்லாமே பார்க்கணும். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்